எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல எஸ்ஐஆர் தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தான் அவங்க தோல்விக்கான காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பாஜக அரசு மேல ஒட்டுமொத்த இந்தியாலேயே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. நமக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இது தேர்தல் ஒரு நடுநிலையா நடக்குதா? எதிர்க்கட்சியும் பெரிய அளவுல ஒரு சந்தேகத்தை எழுப்பல. அந்த தேர்தல் அரசியல்ல இந்த ஆளும் கட்சிகள் செய்யக்கூடிய சில திருமுழுகள் இருக்குல்ல, இது எப்பவுமே எலெக்ஷன் ரிசல்ட்ஸை ஒரு கணிசமான அளவில் பாதிச்சுட்டே இருக்கும். 2017க்கு அப்புறம் பெரிய அளவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் கொண்டு வந்து பெரிய அளவுக்கு திருமணம் நடந்துச்சு. இடி இருக்குது, எலெக்ஷன் கமிஷனே இருக்குது. எலெக்ஷன் கமிஷனே நிறைய இடங்கள்ல சந்தேகப்பட முடியுமையான வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஓட்டிங் மிஷினாக நம்ம பார்த்தோம்னா ரோட்டில் வச்சு எடுத்துட்டு போகிறோம், லாரியில் வச்சு எடுத்துட்டு போகிறோம், எப்படி போகிறோம், ஒரு ப்ராப்பர் அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசமே இல்லை. அப்போ இது எல்லாமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு எலெக்ஷன் முடியும் போது தான் தெரியும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இன்று பாலா மற்றும் ரதீஷ் இணைஞ்சிருக்காரு. கடந்த பீகார் தேர்தல் முடிவுகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இது உண்மையிலேயே மக்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை இதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கா அப்படின்றதான் இந்த கலந்தாய்வில் நம்ம பார்க்க போகிறோம். பீகார் எலெக்ஷன்ல திருப்பியும் பாஜக முழுமையா வெற்றி பெற்ற மாதிரி தான் முடிவுகள் காட்டுது. எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல இதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுல நிறைய வாக்காளர்கள், லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தான் அவங்க தோல்விக்கான காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பாஜக தேஜஸ்வி யாதவ் அவர் சாதி அரசியல் பண்ண மாதிரியும், அந்த சாதி அரசியலுக்கு எதிரான மக்கள் தீர்ப்பளிச்ச மாதிரியும் அவங்க இதை ஒரு வெற்றியா சொல்றாங்க. இது மற்ற இடங்கள்ல பிரதிபலிக்கும்ன்ற மாதிரி பாஜக தரப்புன்னு சொல்றாங்க. மோடியும் சொல்லியிருக்காரு, இது போல தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு முடிவுகள் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி பாக்குறோம்னா, இது முழுக்க எஸ்ஐஆர்ன்ற ஒரு சின்ன இது மட்டுமே காரணமா சொல்லிட்டு அதனாலதான் ஒரு தேர்தல் முடிவு இந்த அளவுக்கு ஒரு ஸ்விங்கா இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது இப்போ நம்ம அந்த ஊருடைய கள நிலவரம் நமக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இப்போ பாஜக அரசு மேல ஒட்டுமொத்த இந்தியாலேயே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அவங்களுடைய போக்குல இது எப்போவும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் நம்மளும் பாக்குறோம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாத பீகார்லயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. அதையும் தாண்டி இவங்க இப்படி ஒரு பெரிய வெற்றியை பெறுறாங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இது தேர்தல் ஒரு நடுநிலையா நடக்குதா, இல்ல இந்த இயந்திரங்கள்ல நம்ம திருப்பி நம்ம சந்தேக பார்வையோட இதை பார்க்கணுமான்ற மாதிரி தான் நமக்கு இது தோணுது. நமக்கு தமிழ்நாட்டுல இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா உடனடியாக வெளிப்படுத்திட்டாங்களா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு தான் வெளிவந்ததா? 2 நாட்கள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாட்கள் 3 நாட்களோ தான் ஆயிருக்கு தேர்தல் முடிஞ்சு. இது நம்மள மாதிரி போன முறை நமக்கு முடிஞ்சு ஒரு மாசம் பொறுத்து நமக்கு நமக்கு தேர்தல் முடிவுகளை சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புச்சு. அங்க சிசிடிவி கேமராலாம் அங்க எடுத்து வச்சிருந்த இவிஎம் மிஷின் வச்சிருந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகலைன்னாங்க. அது ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலையா இருந்தது போன வாட்டி. ஆனா இந்த வாட்டி உடனடியாக தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களால அடுத்த நாளே இல்ல 2-3 நாட்கள்லயே முடிவுகள் அறிக்கக்கூடிய அளவுல தான் இருக்குன்றாங்க. எதிர்க்கட்சியும் பெரிய அளவுல ஒரு சந்தேகத்தை எழுப்பல. இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சுட்டி காட்டுறாங்க தவிர, ஏன்னா அவங்க போன முறை அவங்க அதுல வெற்றி பெற்று இருந்திருக்காங்க. அதனால அப்போ நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்ற ஒரு கேள்வி வரும். இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்போ நீங்க எப்படி போன வாட்டி ஜெயிச்சீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதனாலேயே அதை ஒரு யாருமே அது ஒரு அந்த பக்கத்தை தொடர்றதுக்கு தயங்குறாங்க. இல்லை, எப்பவுமே இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுடைய அரசியல் நிலைப்பாடு நமக்கு பொருந்தாது. அதை எத்தனை வாட்டி பார்த்துருக்குறோம். மற்ற எல்லா மாநிலங்களும் அவங்க வெற்றி பெறும்போது கூட இங்கே எப்பவுமே மக்கள் மதவாத சக்திகளை ஏற்றதே கிடையாது. அவங்களை எப்பவுமே ஆதரவு கிடையாது. அவங்களுக்கு இங்கே ஒரு பேஸும் கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா, இப்போ ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணலாம் அவங்க. இப்போ ஒரு ரஜினிகாந்த்ன்ற மாதிரி ஒரு நடிகர், பெரிய நடிகரை உள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போதோ அப்போ நமக்கு பிஜேபிக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு மனநிலையை திணிக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை அவங்களுக்கு. அதனால பாஜக இங்க ஜெயிச்சிடும் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பாஜக முதல்ல ஒரு 10-20 சீட் எடுக்குமான்னு சொன்னாலே அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நிலைமை தான். பொதுவா அந்த தேர்தல் அரசியல்ல இந்த ஆளும் கட்சிகள் செய்யக்கூடிய சில தில்லுமுல்லுகள் இருக்கு இல்லையா, இது எப்பவுமே எலெக்ஷன் ரிசல்ட்ஸை ஒரு கணிசமான அளவில் பாதிச்சுட்டே இருந்திருக்கு. லோக்கல்ல முன்னாடி இந்த பூத் கேப்சரிங் பண்ணி வாக்குகள் எல்லாம் மாற்றுவாங்க. அப்புறம் 2017க்கு அப்புறம்
பெரிய அளவுல எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின்ஸ் கொண்டு வந்து பெரிய அளவுக்கு தில்லுமுல் நடந்துச்சு. எல்லா எலக்ஷன் ரிசல்ட்டும் அதுலருந்து மாற ஆரம்பிச்சுருச்சு இல்லையா? அப்ப என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த கணிப்புகள், இவங்க என்ன மாரி ஒரு கூட்டணிக்கு போறாங்க, இதனால தான் இவங்க ஜெயிச்சாங்க, மக்கள் இப்படி வாக்களிச்சனால தான் இவங்க ஜெயிச்சாங்கங்கிற மாரி உறுதியா எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அதான் உண்மை ஆக்சுவலா. இது வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஆம், எல்லா டூல்ஸையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது எலக்ஷன் கமிஷனா இருக்கலாம், இல்ல இடிஸா இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம மகாராஷ்டிரா எலக்ஷன்ல பார்த்தோம், ஃபுல்லா இடிஎஸ யூஸ் பண்ணி ஆப்போசிஷன் பார்ட்டிய வந்து ஃபுல்லா முடக்கி, அதுக்கப்புறம் அத பிஜேபி உள்ள புகுந்து அந்த ஸ்டேட்ட கைப்பற்றுனாங்க. அதே மாரியான ஒரு கைப்பற்றுதல் தான் இன்னைக்கு பீகார்ல நடந்திருக்கிறதாவும் நான் பார்க்கிறேன். லாலு பிரசாத் யாதவ் இருந்த வரைக்கும் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருந்த அந்த பீகார்ங்கிற அரசியல், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார வச்சு அவங்களே பிஜேபி எப்படி உள்ள வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அவரு ரிசைன் பண்றாரு, திருப்பி பிஜேபியோட ஆதரவுல திருப்பியும் முதலமைச்சர் ஆகுறாரு. திருப்பி ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இதுல எஸ்ஐஆர்னு ஒரு இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வர்றாங்க. அதுல வாக்காளர்களை எடுக்கிறாங்க. என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்கங்கிறது நமக்கு எப்பவுமே அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் அது பத்தியான ஒரு தெளிவான ஒரு ஒரு புரிதலே நமக்கு வருது. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இவங்க என்ன மாதிரியான டூல்ஸ் வச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை ஜாதியங்களை வச்சு மாத்தி மாத்தி விட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசா யாராவது உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு பேக்கப் பண்ணி வேற ஒரு புது நெரேட்டிவ் கிரியேட் பண்ணலாம். இந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு பெரும்பான்மை அளவு சென்று அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இறங்குவாங்க. ஸோ அவங்களோட ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இடி இருக்குது, எலெக்ஷன் கமிஷனே இருக்குது. எலெக்ஷன் கமிஷனே வந்து நிறைய இடங்கள்ல சந்தேகம் பட முடிமையான வேலைகளை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஓட்டிங் மிஷின் எல்லாம் நம்ம பார்த்தோம், மாட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு போறான், லாரியில வச்சு எடுத்துட்டு போறான், எப்படி போறான், ஒரு ஒரு ப்ராப்பர் அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசமே இல்ல இல்ல நம்ம போன எலெக்ஷன்லயே பார்த்தோம். அப்ப இது எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு எலெக்ஷன் முடியும் போது தான் தெரியும். இங்க நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம தேர்தல் கூட்டணிகள் பேசலாம். இல்ல மக்கள் வாக்கு வங்கி சதவீதத்துல புது ஓட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க இவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்லாம் பேசலாம். இந்த நெரேட்டிவ்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணும்போது அதே காலகட்டத்துல அரசாங்கம் என்ன கவுண்டர் நெரேட்டிவ் பில்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த கவுண்டர் நெரேட்டிவ்ஸ் தான் இவங்க செய்யக்கூடிய தவறுக்கான அந்த பேக்கிங் அந்த இந்த தவறை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா இருந்தா மட்டும்தான் அந்த தவறு அவங்க முழு வீச்சில் இறங்கி செய்ய முடியும். அது எலெக்ஷன் பூத்தை கேப்சர் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஓட்டிங் மிஷினை வச்சு காலி பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ரிசல்ட்டே அப்படியே மாத்துறாங்க. சில இடங்கள்ல நீங்க அன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின்ல நம்ம ப்ரெஸ் பண்றது தப்பா விழுது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அந்த மிஷினையே மாத்தி வேற ஒரு மிஷினை வச்சு பிஜேபிக்கு இத்தனை வாக்கு, மற்ற கட்சிக்கு இவ்வளவு வாக்குன்னு சொல்லி திருத்தின தேர்தல்களும் இங்க பார்த்திருக்கோம். அப்ப இந்த மொத்த தேர்தலுமே இந்த மாதிரி நம்ம மக்களோட வாக்க நம்பிதான் இந்த ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இருக்கிற நவீன தொழில்நுட்ப உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டப்பா மெஷின் எல்லாம் எளிமையா ஹேக் பண்ணிடலாமே! இது ஈஸியா ஹேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுதான் அந்த போட்ஸ்வானால அந்த ஒரு இஷ்யூ நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் இத பத்தி. எலெக்ஷன் நம்மளோட இந்தியன் இந்தியன் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின இவங்க நெறைய மார்க்கெட் பண்ணி அந்த நாட்டோட எலெக்ஷனுக்காக அத ஆர்டர் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. டெண்டர் குடுத்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் குரூப் எல்லாமே சேர்ந்து, இல்ல இந்த மெஷின வந்து ஈஸியா ஹேக் பண்ணிற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வழக்க விசாரிக்கக்கூடிய நீதிபதி அந்த இந்தியன் அபிஷியல்ஸ கூட்டு வந்து இத வந்து ஹேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இல்ல எங்க மெஷின ஹேக் பண்ண முடியாது. அதுக்கு பல சான்றுகள் இருக்கு. நாங்க பல இடங்கள்ல இந்த தேர்தல நடத்தும். இந்தியால உள்ள ஹேக்கர்ஸ் பண்ண முடியல. அப்ப இவங்க இந்த போராட்ட தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்க ஹேக்கர்ஸ் கொண்டு வரோம். இங்க வச்சு அது ஒரு ட்ரையல் பார்ப்போம். நாங்க ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மிஷின வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எங்களால ஹேக் பண்ண முடியலன்னா, நீங்க சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம். பட்ஸ்வானால நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ வந்து நீங்க இந்தியன் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின வச்சே நடத்திக்கலாம். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கோர்ட்டும் அத ஏத்துக்குது. அப்புறம் ஒரு நாள் குறிக்கிறாங்க. இந்தியன் அபிஷியல்ஸ்ட்ட வந்து இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின கொண்டு வர சொல்றாங்க. இவங்களும் இவங்களோட ஹேக்கர்ஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணி, அந்த அன்னைக்கு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவங்க கோர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஆட்கள் அப்ஸ்காண்ட் வரவே இல்ல. நோ ஷோ. அப்போ
நீங்க இப்போ நம்ம நாட்டுல வந்து எவ்வளவோ விடயங்களுக்கு வந்து நம்ம வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துன்னு சொல்றோம். அது வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் அப்போ மக்களை காப்பாத்துறதுக்கோ, இல்ல விபத்துக்களை குறைக்கிறதுக்கோ, இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ரயில் விபத்து. ரயில் விபத்தா இருக்கலாம், இல்ல சாலை விபத்தா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து ஒரு சாக்கடைகளை வந்து சுத்தம் பண்ற இதுவா இருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வாங்க. அதுல வந்து இது பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்றோம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற எளிய மக்களுக்கு வந்து எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? இப்ப ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறோம், எங்கேயோ போகுது, ஏதோ ஒரு ரிசல்ட் வருது. அப்படின்றபோது, நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு தான் இங்க வந்து அந்த ஓட்டு போதா? நம்ம ஓட்டு வந்து அதுல எடுத்துக்கிறாங்களா? அவங்களுக்குன்னு தான் எடுத்துக்கிறாங்களா? இப்ப நம்ம பார்த்தோம். சில நேரங்கள்ல சில தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து சில வாக்குச்சாவடிகள்ல வந்து ஒரு ஓட்டு கூட வராம ஒரு நிலைமைலாம் பார்த்திருக்கோம். அதாவது அவங்க குடும்ப ஒரு ஒரு நிக்கிறாருன்னா ஒருத்தரு, அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வாக்கே கூட அவருக்கு அவர் தொகுதியில இல்லாத மாதிரிலாம் சில நேரங்கள்ல வருது. மதுரையில இப்போ அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. மதுரையில தங்க தமிழ்ச்செல்வன் ஆமா, போராட்டம் ஆமா, என் ஓட்டு எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் போட்டுக்கணும் ஆமா. என் குடும்பம் அப்போ அப்போ அவரு ஓட்டு அவரோட குடும்ப ஓட்டு கூட அவருக்கு விழுந்திருக்காது. ஸோ சில நேரங்கள்ல வந்து இந்த மாரி ஒரு நடக்கும்போதோ, அந்த அந்த விஷயத்த வந்து பெரிதுபடுத்தாம அப்படியே அத வந்து மூடி இது பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய சிக்கல் இது. இப்ப இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க வந்து அந்த சந்தேகத்த போக்காம, இப்ப பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளே பேலட் சிஸ்டம்ல இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா இப்போ தொழில்நுட்பத்துல என்ன வேணா பண்ணலாம். மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கைய கொண்டு வர முடியும்? இப்ப எனக்கு தெரியாத ஒரு தொழில்நுட்பத்த வந்து என்ன ஏமாத்த முடியுன்ற மாரி எளிய மக்கள் நினைக்கலாம் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாருமே ஒன்றும் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க இல்ல. இதை வந்து பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு. அதனால இதுல எப்பவுமே ஒரு ஃபிளாஸ் இருக்கு. எப்பவுமே இதுல ஒரு 100% வந்து இதுல வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தான் இந்த தேர்தல் நடக்குதுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. தொழில்நுட்பம்னு ஒண்ணு உள்ள வரும்போது. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தொழில்நுட்பத்த வந்து ஹேக் பண்றதோ, இல்லன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருந்து அந்த ஓட்ஸ மாத்துறதோ நடக்குதுங்க இல்லையா? இதே இது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்க, இத எதிர்த்து பேசக்கூடியவங்க யார் யாருன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சதவீதமான வாக்க குடுத்துடுறாங்க. ஸோ தட் அவங்க அதுக்கப்புறம் அத பத்தியான எந்த பேச்சு, எந்த போராட்டங்களோ, இல்ல அத பத்தியான ஒரு புரிதல மக்கள்ட்ட கொண்டு போறதுக்கான போராட்டங்களோ, இல்ல செய்திகளோ அவங்க பரிமாறுறதே கிடையாது. அது ஏன் அப்படின்னா, அந்த மாரியான வாய்ஸே வெளிய வந்துறக்கூடாது. கொஞ்ச நாள் நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம ராகுல் காந்தி கொஞ்ச நாள் பேசியிருப்பாரு. பட் அவரும் பெரிய அளவு பேசல. பிரசாந்த் பூஷன் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு. இங்க தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் வெற்றிவேல் எம்எல்ஏ இறந்தவர். அ எ இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அது தொடர்பா பேசிட்டு இருந்தவரு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, முக்கியமான அந்த ஆக்டிவிஸ்ட் மோட்ல இருக்கக்கூடிய கட்சிகளோ, இல்லன்னா வந்து அரசாங்கம் என்ன மாரியான தவறுகள், என்ன மாரியான ஒடுக்குமுறைகள் எல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த மாரியான பாதிக்கப்பட்ட கட்சிகள். உதாரணமா அது அமமுக கட்சிகளே எடுத்துப்போம். அமமுக கட்சிங்கிறது பெரும்பாலும் இந்த இயந்திர வாக்கு மூலமா பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அந்த கட்சி இன்னைக்கு இயந்திர வாக்குப்பதிவு பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்ப இது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, நாளைக்கு இது நமக்கு கூட பயன்படுமோ? அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. 2வது இதனால பேசுறனால இன்னும் மக்கள்ட்ட போதிய அளவுக்கான விழிப்புணர்வு இல்ல. அத தாண்டி அவங்க வந்து அந்த ஃபால்ஸ் நரேட்டிவ ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இத உடைக்கவே முடியாது. நாங்க தான் உங்களுக்கு விவிபேட் ரிசல்ட் குடுக்குறோமே. அதுல நீங்க பார்த்துக்கலாமேன்ட்டு. இப்ப இதுக்குள்ள நடக்கக்கூடிய குளறுபடிகள ஆ பேசக்கூடிய ஆக்டிவிஸ்ட்க்கு பெரிய அளவுக்கு வாய்ஸ் இல்ல. அத பிரைம் மீடியாஸ்ல யாரும் பேசுறதுக்கும் தயாரா இல்ல. பேசப்பட்டவங்க எல்லார் மேலயும் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட டெல்லியில சில முக்கியமான நபர்கள பிசிக்கலாவே எலிமினேட் பண்ணியிருக்காங்க. சில பத்திரிகையாளர்கள. அப்ப இவ்வளவு தூரம் ஒரு ஒரு கண்ட்ரோல்டு எலக்ஷன வந்து நம்ம மக்களோட வாக்கு தான் முழுசா தீர்மானிச்சிருக்கு ஒரு வெற்றிய அப்படிங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியல.